வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரோட மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைத்து கோரிக்கைகளையும் ஈடேற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இவரது ஒரு முகத்துக்கும் ஒரு கடவுள் குறிக்கிறதா சொல்லுவாங்க. அனுமனோட முகம், நரசிம்ம முகம், ஹயக்ரீவரோட முகம், வராக முகம், கருட முகம் என 5 முகங்களால ஒருங்கிணைத்து காணப்படுறவர் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். முதல் முகம் அப்படின்றது கிழக்கு முகம். ஒரு முகத்துக்கும் உண்டான மந்திரங்கள் பதிவில் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வாரந்தோறும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் வந்து சேரும். முதல்ல கிழக்கு முகம். அனுமனாக சத்துருக்களை அழிக்க வந்த முகம்தான் இந்த முகம். பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். கிழக்கு முகத்துக்குரிய ஸ்லோகத்தை சொல்றது மூலமா. ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பூர்வ கபி முகே சகல சத்ரு சம்ஹாரணாய ஸ்வாக அப்படின்றது தான் கிழக்கு முகத்துக்கு உண்டான ஸ்லோகம். அடுத்தது தெற்கு முகம். நரசிம்ம முகம். பில்லி, சூனியம், துஷ்ட தேவதைகளால் உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள், பயங்கள், இது அனைத்துமே இந்த நரசிம்ம முகம் தீர்க்க வல்லது. தெற்கு முகத்துக்கு உண்டான ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே பஞ்சவதானாய தக்ஷண முகே கராளா வதானாய நிருசிம்ஹாய ஸ்கல பூத பிரேத பிரமதனாய ஸ்வாக அப்படின்றது தான். அடுத்தது மேற்கு முகம். மேற்கு முகம் கருடன் தரிசனத்தை பார்க்க போகிறது. சர்ம நோய், விஷ நோய், பிற நோய்களை போக்கி அருளக்கூடியது தான் இந்த கருடனோட ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பட்சிம முகே கருடாய சகல விஷு ஹரணாய ஸ்வாக அப்படின்றது தான் மேற்கு முகத்தோட ஸ்லோகம். அடுத்தது வடக்கு முகம். வடக்கு முகம் வராக முக தரிசனம் தான் வடக்கு முகம். தீராத கடன், பொருள் இழப்பு, விஷஜுரம், மர்ம நோய்கள் ஆகியவற்றை அழித்து சாந்தியையும் நிம்மதியும் தரக்கூடியது. பொருளாதார மேன்மை உண்டாகும். வடக்கு முகத்துக்கு உண்டான ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே பஞ்சவதானாய உத்திரமுகே ஆதி வராகாய சகல சம்பத் கராய ஸ்வாக அப்படின்றது தான். மேல் நோக்கி இருக்கக்கூடிய முகம் ஸ்ரீ ஹயக்ரீவர் முகம். இம்முகம் ஆஞ்சநேயரோட சகல கலைகளையும், சிறந்த ஞானத்தையும், சொல்வன்மையும், சகலகலா வல்லவனாக தேர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான தேர்ச்சியையும் வழங்கக்கூடியது. அதற்குண்டான ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உர்த்தவ முகே ஹயக்ரீவாய சகல ஜன வசீகரணாய ஸ்வாக அப்படின்றது தான். இந்த ஸ்லோகங்கள் ஒரு முகத்துக்கு உண்டான அனைத்து ஸ்லோகங்களையும் நம்ம ஒரே பதிவில் பார்த்தாச்சு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மேல்முகம் அப்படின்னு 5 முகத்தோட ஸ்லோகத்தையும் பார்த்துட்டோம். உங்களோட அனைத்து விதமான கோரிக்கைகளையும் சீக்கிரமே ஈடேற இந்த மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல கிரக தோஷங்களும் நீங்கி எல்லா நலமும் வளமும் தரக்கூடியது. கல்வி, ஞானம், பயம், நடுக்கம் எல்லாமே போக்கி எல்லா செல்வத்தையும் அளிக்கக்கூடியது தான் இந்த அதிசக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோட மந்திரம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.